சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். காலமோ நேரமோ உனக்கு இப்படியே இருக்காது, கண்டிப்பா மாறும். உனக்குன்னு சாதகமா ஒரு காலம் நிச்சயமா அமையும். அது வரைக்கும் அமைதியா இரு பொன்னி. இல்ல இல்ல இல்ல, சத்தியமா என் புருஷன் கூட நான் சந்தோஷமா வாழ வாய்ப்பே இல்ல. துளசி செத்து ஒழியணும், அப்பதான் என் மாம்ஸ் கூட நான் எப்படியெல்லாம் வாழணும்னு கனவு கண்டனோ அப்படியெல்லாம் வாழ்க்கை கிடைக்கும். அந்த துளசி உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் நிம்மதியாவே நீ மாப்பிள்ளையோட சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறது நியாயமான ஆசைதான். ஒவ்வொரு பொண்ணுக்குள்ளயும் அப்படி ஒரு கனவு இருக்கத்தான் செய்யும். உனக்குள்ளயும் அப்படி ஒரு கனவு இருக்கிறது தப்பு இல்ல. அதுக்காக மருமக சாகணும் நினைக்கிறியா? அது மிகப்பெரிய தப்பு. அப்படி நினைக்காத. என்னப்பா தப்பு? என்ன தப்பு நடக்கிறதெல்லாம் நீங்களும் பாத்துட்டு தானே இருக்கீங்க? பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதனால தான் சொல்றேன். மாப்பிள்ள தங்கச்சி அந்த குடும்பத்தையும் ஆஸ்பத்திரியில டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு வர போறாரு. வந்ததும் விஷயத்த மாப்பிள்ள கிட்ட பேசி எப்படியாவது சரி பண்ண பாக்குறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த பாருமா, அவர் வந்ததும் ஏதாவது பிரச்சனையை ஆரம்பிக்காத. பெரிய மாமா, நீங்க உங்க மாப்பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா அதே நேரம் பொன்னி பக்கம் இருந்தும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பொன்னியும் எவ்வளவு நாளைக்குதான் இப்படி பொறுத்து போவா? அதான் பொன்னி பொங்கி எந்திரிச்சிட்டா. இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கிடைக்கும்னு தான் நானும் பாக்குறேன். கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் எதுவும் கிடைக்கவே மாட்டேங்குது. செம்பகா, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? பொண்ணு கிட்ட அரை எரிய சொல்லி சும்மா கோவத்தை தூண்டி விட்டு இருக்காத. ஆறுதலா நம்பிக்கையா 4 வார்த்தை சொல்றதை விட்டுவிட்டு இப்படிதான் எரிய நெருப்புல எண்ணெய ஊத்திட்டு இருப்பியா? என்ன மாமா, உண்மையை சொன்னா என்னையே குறை சொல்றீங்க? சித்தி, நீ சும்மா இரு. அப்பா, நானும் இன்னைக்கு சரியாகும் நாளைக்கு சரியாகும்னு எதிர்பார்த்து ஏமாந்து போனதுதான் மிச்சம். காலம் பூரா நல்ல வாழ்க்கை வாழ முடியாம ஏங்கி நான் சாகணுமா? நானும் மனுஷி தானப்பா, நான் ஒண்ணும் மறக்கட்ட இல்லையே. உன் பிரச்சனை எனக்கு புரியுதுதா. அதான் மாப்பிள்ள கிட்ட பேசுறேன்னு சொல்றேன்ல. மாப்பிள்ள கிட்ட போய் உன் தங்கச்சிக்கு என்ன வேணா பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல. ஆனா அவங்க தங்கறதுக்கு தனியா ஒரு வீடு பார்த்து வைங்க. அவங்க என்ன பண்ணமோ பண்ணிக்கிட்டான். அவங்க பொழப்ப அவங்க பாத்துக்கிட்டான். நீங்க உங்க குடும்பத்தை பாருங்கன்னு மாப்பிள்ள கிட்ட பக்குவமா எடுத்து உறுதியா சொல்லிடுறேன். நீ சந்தோஷமா வாழ என்ன பண்ணணுமோ அத பண்றா. கோவத்தால யாரு எதையும் சாதிக்க முடியாது. இருக்கிறதையும் இழந்துட்டு போற நிலைமை தான் வரும். நீ மாப்பிள்ள கிட்ட கோவப்பட்டா பதிலுக்கு மாப்பிள்ளையும் தான் கோவப்படுவாரு. தயவு செஞ்சு கோவப்படாம அமைதியா இருத்தா. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். சரியாத்தா? கொஞ்சம் பொறுமையா இரு. இந்த மாதிரி பாத்திரத்தை தூக்கி போட்டு உடைச்சா எல்லாம் சரியா போயிடுமா? வேணாம், மாப்பிள்ளை நான் பேசிக்கிறேன், விடுத்தா. செண்பகா, இந்த பாத்திரத்தை முதல்ல எடுத்து ஓரமா வையே. உடனே எடுத்து வையே. எதுக்கு நான் இங்க கொண்டு வந்து வண்டியை நிறுத்தினேன்? போலாம். இந்த வீட்டை பாக்குறப்பெல்லாம் நாங்க அனுபவிச்ச சந்தோஷத்தை விட குடும்பத்தை கண்ணு முன்னாடி வந்து நிக்குது. அதை நினைக்கிறப்போ வலியும் வேதனையும் கூடிக்கிட்டே இருக்கு. யாருக்கு என்ன பாவம் செஞ்சோன்னு தெரியல. வாழ்ந்த இந்த வீடு, சொத்து பத்து எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு தவிச்சுக்கிட்டு நிக்கிறோம். இந்த வீட்டை பாக்குறப்போ மனசு துடியா துடிக்குது.
இங்கிருந்து போலாம். வா. மச்சான், நாங்க சந்தோஷமா வாழ்ந்த இந்த வீடு இப்ப எங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கும் போது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது. என்னத்த பண்றது, எல்லாம் விதி தானே முடிவு பண்ணுது. இந்த வீட்டில் எப்படிலாம் வாழணும்னு நாங்கள் நினைச்சோமோ அது எல்லாமே வீணா போயிடுச்சு. வேணாம் மச்சான், நம்ம கிளம்பலாமா? ஆமா மாப்ள, நாங்க சந்தோஷமா வாழ்ந்த இந்த வீடு எங்க கைவிட்டு போயிடுச்சுன்னு நினைச்சா மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்குது மாப்ள. வீட்டை இருந்த சுகத்துல ஏற்கனவே ரொம்ப துடிச்சு போயிருக்கோம். இந்த நேரத்துல இந்த வீட்டை பாக்குறப்போ ரொம்ப வேதனையா இருக்கு. போலாம் மாப்ள. எங்க வாரிசுகளோட வாழையடி வாழையா இந்த வீட்டுல வாழணும்னு ஆசைப்பட்டோம். அந்த ஆசையெல்லாம் மண்ணோட மண்ணா போச்சியா. சந்தோஷமா வாழ்ந்த இந்த வீடு இப்ப இல்லேன்னு நினைக்கிறப்போ மனசே தாங்கலையா. இனிமே இந்த வீடோ நாங்க வாழ்ந்த சந்தோஷமான நாளும் இனிமேல் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எங்களுக்கு கிடைக்க போறது இல்லையா. வாயா போலாம், இனிமேல் இங்க நிக்க வேண்டாம். வாயா. அண்ணே, என்னென்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? வண்டி எடு, போலாம். வீட்டை பார்த்தது போதும். இனிமே நாங்க இந்த வீட்டை தெருவில் நின்று வேடிக்கை தான் பார்க்க முடியும். மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள போய் வாழ்வோன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. துவரு, வருத்தப்படாத. இனி நம்ம இழக்கிறதுக்கும் அழுகிறதுக்கும் ஒண்ணுமே இல்லை. ஏதோ நம்ம போதாத காலம் இது எல்லாமே நடந்து போச்சு. இனி நம்ம கிட்ட இருக்கிறது நம்ம உயிர் மட்டும்தான். அதுக்கே நம்ம சாமி கிட்ட நன்றி சொல்லணும். தைரியமா இரு. ஆமா மாப்ள, தைரியமா இருங்க. இதெல்லாம் நடக்குன்னு நமக்கு முன்னாடியே தெரியல. இது இப்படித்தான் நடக்கணும்னு ஏற்கனவே விதி விதிச்சிருக்கு. அதை மாத்த யாரால முடியும்? அதை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கிட்டு மனசை தேத்திக்க வேண்டியதுதான். இனிமே என்ன நடந்தாலும் கவலை இல்லைன்ற மனநிலைக்கு வந்துட்டோம். அண்ணே, போலாம். வா. அண்ணே,